ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன லஞ்சுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம வந்து இன்றைக்கி காரக்குழம்பு வச்சுட்டு அப்பளம் வறுக்க போகிறேன், சாதம் வடிக்க போகிறேன். அதுதான் இன்றைக்கி ரொம்பவே சிம்பிளான சமையல் தான். காரக்குழம்பு பண்ணுறதுக்காக ஒரு பெரிய பூண்டு எடுத்து நல்லா உரித்து, முழுசாக இருந்தால் சாப்பிட மாட்டுறாங்க, எடுத்து ஓரமாக வச்சுறாங்க. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், கட் பண்ணிட்டேன். சின்ன வெங்காயத்தோடு சேர்த்து பூண்டையும் நான் கட் பண்ணிட்டேன். ஒரு பூண்டு எடுத்து நல்லா உரித்து வச்சுட்டேன். சின்ன வெங்காயம் ஒரு 10-15 எடுத்து நான் உரித்து 2 கட் பண்ணிட்டேன். பெரிய வெங்காயமும் ஒரு வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய தக்காளி ஒன்று பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1/4 கிலோ சேப்பங்கிழங்கு தோல் உரித்து நான் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு எடுத்து கீழே ஊற்றிடுங்க. அப்போ தான் நமக்கு வந்து இந்த குழம்பு சாயந்தரம் வரைக்கும் இருந்தாலும் மறுநாள் இருந்தாலும் குழம்பு கெட்டு போகாமல் இருக்கும். அதுக்காக இந்த ஸ்மால் டிப்ஸு. இப்போ வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். காரக்குழம்பு அப்படின்னாவே நல்லெண்ணெய் தான் நம்ம சேர்க்கணும். ஒரு 50 கிராம் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். 50 கிராம் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுந்து. கடுகு பொரிஞ்சிருச்சு. வெந்தயம் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். வெந்தயம் சேர்த்த உடனே வெங்காயம் சேர்த்துருங்க. ஏன்னா வெந்தயம் வந்து ரொம்ப பொரியக்கூடாது, அதனால் உடனே வந்து வெங்காயம் சேர்த்துருங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளி ஆட் பண்ணலாம். நல்லா வெந்தயம் இப்படி லாஸ்ட்டில் போட்டு கூட எப்படி பொரிஞ்சிருக்கு பாருங்க. நல்லா கருக விடாமல் வெந்தயத்தை இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனில் இருக்கிற மாதிரி இருந்தால் குழம்பு வந்து நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்கும். இப்போது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கின வெண்டைக்காய் காரக்குழம்பு, சேப்பங்கிழங்கு காரக்குழம்புலாம் வைக்கும்போது வழவழப்பு தன்மையாக இருக்க காய்கறிலாம். இப்போது இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஏன்னா சேப்பங்கிழங்கு எண்ணெயிலே வதங்கணும், அந்த வழவழப்பு தன்மைலாம் போகணும். அதுக்காக தான் ஒரு 50 கிராம் எண்ணெய் தான் விட்டுருக்கேன், நிறையெல்லாம் விடலை. ஒரு 3 பேர் சாப்பிட்ற மாதிரி தான் அந்த குழம்பு வைக்கிறேன். ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து நான் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் பாருங்கள், லெமன் சைஸ் புளி எடுத்து நான் கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். எல்லாமே ரெடி பண்ணி பக்கத்தில் வச்சுக்கிட்டு நம்ம கேஸ் ஆன் பண்ணிட்டு குழம்பு வச்சோம் அப்படின்னா சமையலே ஒரு 1/2 மணி நேரத்தில் முடிச்சிடலாம். அதனால் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள், கேஸ் ஆன் பண்ணுங்கள். கேஸும் சீக்கிரமாக காலியாகாது. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம சேப்பங்கிழங்கு சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் உப்பு சேர்க்கணும். அப்போ தான் சீக்கிரமாக அந்த வழவழப்பு தன்மைலாம் போகும். கூடவே கொஞ்சம் கல் உப்பு, மஞ்சள் பொடி சேர்த்து அடி பிடிக்காத அளவுக்கு பக்கத்துலேயே இருந்து கலந்து விடுங்க. இந்த மாதிரி கடாயில் அடி பிடிக்காமல் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. வதங்கி வரும்போது சரியாயிடும். அதுக்கப்புறமா நம்ம தக்காளி ஆட் பண்ணலாம். கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ் கருவேப்பிலை கொஞ்சம் இல்லை, கொஞ்சம் நிறையவே ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலையில் அயன் சத்து இருக்கிறதுனால கருவேப்பிலை கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்க்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. நல்லா வாசனை கமகமாக இருக்கும் குழம்பு. அதனால் நீங்கள் வந்து கருவேப்பிலை ஒரு கொத்தம் சேர்க்கணும் இல்லை, நான் கொஞ்சம் நிறையவே சேர்ப்பேன். வாசனை நல்லாயிருக்கும். இப்போ இந்த வழவழப்பு இருக்கு இல்லையா, அது வந்து இந்த கடாயில் வந்து அடி பிடிக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து கலந்து விட்டுகிட்டே இருக்கணும். குழம்போட டேஸ்ட்டே வந்து மாறிடும் உங்களுக்கு. இப்போ இந்த மாதிரி நம்ம கலந்து விட்டுகிட்டே இருக்கும்போது அடியில் பிடிக்காத அளவுக்கு நம்ம இப்படி சொரண்டு விட்டுட்டு இப்படி கலந்து விடும்போது குழம்பு நல்லா மணமாக இருக்கும். இப்போ அப்படியே நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அப்படியே அடி பிடிச்சி அப்படியே வந்து ஸ்மெல் மாறிடும், குழம்போட டேஸ்ட்டே போயிடும். இவ்வளோ இன்க்ரீடியன்ஸ் போட்டு நம்ம ஒரு குழம்பு வைக்கிறோம், அந்த குழம்பு ஃபுல் டேஸ்ட் நமக்கு கிடைக்கணும் இல்லையா, அதுக்காக தான். கட் பண்ணி வச்சுருக்கேன், தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இந்த குழம்பு வந்து 2 நாள் 3 நாளோட வச்சு சாப்பிட்லாங்க, நல்லாயிருக்கும். நான் ஒரு 2 கத்திரிக்காய் வந்து ஃப்ரிட்ஜில் இருந்தது. அந்த கத்திரிக்காய் வேஸ்ட்டாக தானே போக போகுது, அதனால் நம்ம அந்த கத்திரிக்காயை வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கத்திரிக்காயும் சேர்த்துட போகிறேன், நல்லா தான் இருக்கும். நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. அரிசி போட்டுடலாம். இன்னும் கொஞ்சம் மஞ்சள் தூள் நான் எப்படியும் ஒரு 1/2 ஸ்பூன் போடுவேன். அதுவும் கடையில் வாங்குகிற மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் போட்டாலும் அது நிறக்கவே மாட்டேங்குது. அதனால் முதல்ல ஒரு 1/2 ஸ்பூன், இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் போட்டேன்.
கல் உப்பு அப்படின்றதுனால இன்னொரு ஸ்பூன் கல் உப்பு, மிளகாய்த்தூள். காரம் மீடியமாக தான் இருக்கும், அதனால் குட்டி ஸ்பூன் அப்படிங்கிறதுனால 3 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இப்போது நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுடலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு. மிளகாய்த்தூள் வாசனை பச்சை வாசனை போச்சு அப்படின்னா எண்ணெய்லாம் மேலே திரண்டு சூப்பராக வரும். அதுக்காக தான் இந்த மெத்தடில் நம்ம செய்கிறது. இப்படி நம்ம போட்டு ஒரு வதக்கினதுக்கு அப்புறமா நீங்கள் குழம்பு ஊற்றுனீங்க அப்படின்னா நம்ம அதில் ஊற்றிருக்க எண்ணெய்லாம் மேலே திரண்டு வந்துடும். குழம்பு பார்க்குறதுக்கும் கலர்ஃபுல்லாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதனால தான் இந்த மெத்தடு. சேப்பங்கிழங்கு வெண்டைக்காய் குழம்பு அப்படின்னாவே எப்படி தான் நம்ம பண்ணாலும் அப்படி அடி பிடிக்கும். தீயாத அளவுக்கு நீங்கள் பார்த்து அதை எடுத்து விட்டுக்கோங்க. அதனால் எல்லா காயுமே முழுசாக இருக்கணும் அப்படின்னு கிடையாது. கொஞ்சம் கொஞ்சம் ஒன்று ஒன்று உடஞ்சி தான் இருக்கும். அதனால் ஒன்றும் இல்லை. சேப்பங்கிழங்கு பாருங்கள், உங்களுக்கு அடி பிடிக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னா ஒன்றும் இல்லை, அந்த புளி தண்ணி கொஞ்சம் அடி விட்டுக்கோங்க. ஊற்றிட்டு நீங்கள் கலந்து விடுங்க. புளி கரைசல் ஊற்றிடலாம். இப்போ கையிலேயே வடிகட்டிடுவேன். அது வடிகட்டிலாம் தேவையில்லை எனக்கு. குழம்பு சூப்பராக இருக்குங்க. காரம் மட்டும் இன்னும் கொஞ்சம் பத்தலை, ஆனால் கொஞ்சம் காரம் போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம் காரம். லைட்டாக கொஞ்சம் புளிப்பு இருக்குது. இந்த புளி ரொம்ப புளிப்பாக இருக்குங்க. இன்னும் கம்மியாக தான் போடணும், புளிப்பு ஜாஸ்தியாக இருக்குது. அவ்வளோதான். இந்த மாதிரி வாயில் கொஞ்சம் ஊற்றி பாருங்கள். சாமி கும்பிடாத அன்றைக்கி இந்த மாதிரி ஊற்றி பாருங்கள். மற்ற நாள்லாம் ஊற்றி பார்க்கக்கூடாது. நான் எப்போ ஊற்றி பார்த்தேன், எப்போயாவது ஒரு நாள் தான் அந்த மாதிரி டேஸ்ட் பண்ணி பார்ப்பேன். முக்கால்வாசி நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க மாட்டேன். ஏன்னா அதே நான் நம்ம சாமி கும்பிட்ற அன்றைக்கி அது மாதிரி ஞாபகம் இல்லாத வாயில் ஊற்றி பார்த்துருவோம். அதுக்காக தான் அந்த பழகமே வச்சுக்க மாட்டேன். இன்றைக்கி தான் நான் செக் பண்ணி பார்த்தேன். நல்லா கொதித்து முடிஞ்சதுக்கப்புறமா வெந்தய பொடி போட்டுட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு மூடிட வேண்டியது தான். குழம்பு நல்லா கொதிக்கிட்டோம், ஹையில் வச்சிடலாம். சாதம் வெந்துட்டு இருக்குது. அப்பளம் பூ பொரிச்சிக்கலாம். அதோட முடிச்சுக்க போகிற சமையல் அவ்வளோதான் இன்றைக்கி. ஏன்னா சிம்பிள் சமையல் தான். அதுவே கடைசி வரைக்கும் கிடச்சா போதும். அது கூட இல்லாமல் எவ்வளோ பேர் இருக்காங்க. இதுனா கூட வீண் பண்ண மாட்டேங்க. தயிர் ஊற்றி ஒரு வேளை அந்த சாப்பாடை சாப்பிடுவேன், வீண் பண்ண மாட்டேன். அப்படியே குழம்பு மீந்துருச்சு அப்படின்னாலும் எடுத்து வீண் பண்ணி அதனால் கூட நான் சாப்பிடுவேன். கஷ்டப்பட்டு வளர்ந்தவங்க தான் நம்ம. சமையல் பண்ணும்போதே எனக்கு கிச்சன் மேடாக க்ளீனாக இருக்கும். நான் சமையல் பண்ணும்போதே இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிடுவேன். சாமானும் தேய்ச்சி போட்டுடுவேன். அந்த வேலையை முடிஞ்சிடும். சாதம் வடிக்கிறதுக்காக அரிசி போட்டு தின்ன பக்கத்தில் வச்சுருக்கேன். தட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். சாதம் போட்டு காட்டுறதுக்காக தட்டு ரெடியாக கழுவி வச்சுருக்கேன். அவ்வளோதான். இங்கே இருந்ததெல்லாம் எடுத்து போட்டு வச்சு பாத்திரத்தை கழுவிட்டோம்னா வேலை முடிஞ்சிடும். கிச்சனாங்க எவ்வளோ திக்காக இப்போ பண்ணி இதை எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள். இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், குழம்பு லாஸ்ட்டில் வச்சு வெந்தய பொடி இப்படி லைட்டாக அப்படி தூக்கிடுங்க. மனம் சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி நல்லெண்ணெய் என்ன பண்ணணும், லாஸ்ட்டில் இப்படி கொஞ்சம் ஊற்றி விட்டுறணும். மேலே ஊற்றி விட்டு வெந்தய பொடி போட்டுட்டு தட்டை போட்டு மூடி விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த குழம்பு இருக்கும் பாருங்கள், டேஸ்ட்டு அவ்வளோ டேஸ்ட்டு இருக்குங்க. நீங்கள் பாட்டுன்னு ஊற்றி சாப்பிட்டுனே இருப்பீங்க, வயிறு ஒன்றுமே தெரியாது. அந்த அளவுக்கு இறங்கும் உள்ளே, அது பாட்டுன்னு போயிட்டே இருக்கும். அவ்வளோதான். எனக்கு சைடிஷ் கூட தேவையில்லை. அதில் காய் வச்சு நான் சாப்பிட்டுவேன். எனக்கெல்லாம் ஒரு சைடிஷ் 2 சைடிஷ்லாம் எனக்கு தேவையில்லைங்க. ஒரு சைடிஷ் ஒரு குழம்பு இருந்தால் போதும். அந்த மாதிரி அவ்வளோதான். அந்த மாதிரி தான் செய்வேன். வச்சோட மீன் குழம்பு, மீன் அதிலே ஒரு 4 மீன் எடுத்து வறுத்துருவேன். அவ்வளோதான். இருக்கிறத வச்சு நம்ம குடும்பம் பண்ணணும். அவ்வளோதான். அளவுக்கு அதிகமாக செஞ்சு வீண் பண்ணி எடுத்து கீழே ஊற்றக்கூடாது. ரெடி ஆயிடுச்சு, சாதமும் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிடும்போது அப்பளம் வறுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அப்பளம் இப்போ வறுக்கல. செம்ம சூப்பராக தலை எப்படி இருக்குது பாருங்கள். இதே மாதிரி மெத்தடில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக வந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வச்ச மாதிரியே வச்சு பாருங்கள். பார்க்கும்போதே எவ்வளோ எம்மையாக இருக்குல்ல குழம்பு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அப்பளமும் வறுத்துட்டேன். இந்த மாதிரி அப்பளப்பூ வச்சு சாப்பிடும்போது செம்ம சூப்பராக இருக்குங்க. காரக்குழம்பு அப்பளப்பூ செம்ம காம்பினேஷனு.
கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.